பிராண்டி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இரண்டாவது ரவுண்ட் பேச்சுவார்த்தை. இஸ்லாமாபாத்ல குவியும் உலகத் தலைவர்கள். அசிம் முனீர் பயணம் ரத்து. ட்ரம்ப் கொடுத்த செக். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 17, 2026. உலகமே உற்று பார்க்கிற ஒரு மெகா நியூஸ் ரிப்போர்ட் டாப் கியர்ல போயிட்டு இருக்கு பாஸ். அமெரிக்காவும் ஈரானும் தங்களோட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் தன்னோட துருக்கி பயணத்தை கட் பண்ணிட்டு வராரு. ராணுவ தளபதி அசிம் முனீரோட வாஷிங்டன் பயணமும் கேன்சல் ஆகியிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். ஞாயிறு அல்லது திங்கள் மீட்டிங். அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த ஹை வோல்டேஜ் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் ஏப்ரல் 19 அல்லது 20 ஞாயிறு அல்லது திங்கள் தேதிகள்ல இஸ்லாமாபாத்ல நடக்க போகுது பாஸ். இஸ்லாமாபாத்ல டீம் ரெடி. அமெரிக்கா மற்றும் ஈரான் தூதுக்குழுவினர் ஞாயிறு காலை இஸ்லாமாபாத் வராங்க. இதற்கான முன்னேற்பாடுகளை கவனிக்கிற அட்வான்ஸ் டீம் ஏற்கனவே அங்க முகாமிட்டிருக்காங்க. பயணங்கள் ரத்து. இந்த முக்கிய நிகழ்வால பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் வாஷிங்டன் போறத தள்ளி வச்சிருக்காரு. பிரதமர் ஷேபாஸ் ஷெரீஃபும் துருக்கியிலிருந்து அவசரமா நாடு திரும்புறாரு பாஸ். ஹார்மூஸ் ஜலசந்தி ஓபன். போர் நிறுத்தம் அமல்ல இருக்கிற வரைக்கும் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு ஹார்மூஸ் ஜலசந்தி முழுமையா திறந்திருக்கும்னு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அறிவிச்சிருக்காரு. ட்ரம்பின் ரியாக்ஷன். ஈரானோட இந்த முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றிருக்காரு. ஆனா அதே சமயம் ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை அமைதி ஒப்பந்தம் ஏற்படுற வரை நீடிக்கும்னு கராரா சொல்லிட்டாரு பாஸ். தோல்வியடைந்த முதல் ரவுண்ட். போன வாரம் ஜேடி வான்ஸ் மற்றும் முகமது பகீர் காலிபாப் கலந்துகிட்ட முதல் ரவுண்ட் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதால இப்போ நடக்க போற இந்த இரண்டாவது ரவுண்ட் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. பாகிஸ்தானில் ஹை அலர்ட். இந்த பேச்சுவார்த்தை காரணமா பாகிஸ்தான் முழுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு ஹை அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. உலக நாடுகளின் கண்கள் இப்போ இஸ்லாமாபாத் பக்கம் தான் இருக்கு பாஸ். அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல, ஆனா அந்த பேச்சோட நோக்கம் நேர்மையா இருந்தா மட்டும்தான் அமைதி கிடைக்கும். இப்போ இஸ்லாமாபாத் அந்த அமைதிக்காக காத்துட்டு இருக்கு பாஸ். அமெரிக்காவும் ஈரானும் இந்த முறையாவது ஒரு சுமூக முடிவுக்கு வருவாங்களா, இல்ல ட்ரம்பின் கெடுபிடிகளால பேச்சுவார்த்தை மறுபடியும் முறியுமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. உலக அரசியலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.